வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. vivo Z1x இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ அண்டு சம் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி விவோவில் vcare@vivo.comல ஒரு இமெயிலில் கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அது ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு vivo.comலேருந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசம்பர் 2020 இந்த vivo Z1x வாங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா 17,000 பட்ஜெட்டில் விவோவில் ஒரு பெஸ்ட் மொபைல்னு சர்ச் பண்ணி பார்த்தா இந்த vivo Z1Xை தவிர வேறு மொபைல் இல்லை. ஸோ அதனால் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 9 தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு 9 யூஸ் பண்ணிங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேட்டரி பேக்கப்பும் நல்லாவே இருக்கும். ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் நீங்கள் வாங்கின உடனே 10 அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு பேக்கப் சூப்பராக கூட இருக்கலாம். பட் பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நார்மலாக ஒரு 1 டே பேட்டரி பேக்கப் வரும். ஏன்னா 4500 mAh பேட்டரி இருக்குது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ இன்னைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட விவோவில் இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இல்லை அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு பெஸ்ட் மொபைல் விவோவில் இதை விட பெஸ்ட்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எனக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் 6.70.6. இதுக்கு முன்னாடி இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.8.41 அப்படின்றது. அதாவது 6.8.41க்கும் 6.70.6க்கும் ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.8.41ல் அதாவது இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் எனக்கு பேட்டரி பேக்கப் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. அதாவது ஒரு 24 ஹவர்ஸை விட ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கால நான் 6 o'clock சார்ஜ் போடுறேன்னா நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் 6 o'clock போடாமல் ஒரு 10 o'clock போடுற அளவுக்கு எனக்கு வந்து பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு இருந்தது. பட் இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் மார்னிங் 6 o'clock போகிறேன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு 6 o'clock வரைக்கும் வர மாட்டுது. இன்றைக்கி காலையில் போட்டேன்னா இன்றைக்கி நைட்டே ஒரு 10 o'clock போல் நான் வந்து திரும்ப சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அந்த ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் கொஞ்சம் பிரைட்னஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். பட் அது என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் நமக்கு பேட்டரி பேக்கப் வரும். ஏன்னா 4500 mAh பேட்டரி இருக்குது, வித் உங்களுக்கு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. டார்க் மோட் எனேபிள் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்ம வந்து ஹெவியாக புஷ் பண்ணி அதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணாலும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணாலும் இல்லை நெட்டில் ஒரு 4GB 5GB வரைக்கும் டேட்டா யூஸ் பண்ணால் கூட ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் வருது. அதாவது 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 20 ஹவர்ஸ்லேருந்து 22 ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு வருது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணாலும் எனக்கு அதே தான் வருது. அந்த 24 ஹவர்ஸை தாண்டி நெக்ஸ்ட் டேக்கு போகிற மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதான்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன் 6.70.6ல். ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை நான் வந்து vivo.vcareக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ vcare@vivo.comல ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ அண்ட் ஆல்சோ எனக்கு ஆண்ட்ராய்டு 9ல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு 9 எனக்கு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ 6.70.6ல் இன்னும் ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. கேமராவில் ஒரு சில ஃபோக்கஸிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஹீட்டிங் லைட்டாக ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். பேட்டரி ட்ரைனிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு விவோலேருந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரிப்ளை பண்ணதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ vcare@vivo.comலேருந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ரிப்ளையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸோ அவங்களோட இன்கன்வீனியன்ஸுக்கு ஒரு சாரி ஒன்று கேட்டுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மொபைலில் டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுடைய கஸ்டமர் கேர் அதாவது நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே உங்களுடைய மொபைலை எடுத்துகிட்டு போய் காமிக்க சொல்கிறாங்க. வித்து உங்களுடைய பில்லோடு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த சர்வீஸ் சென்டரோட லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல்லே கூட இருக்கும் அந்த லிங்க்கு. இல்லை சர்வீஸ் சென்டரோட லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாகவே உங்கள் மொபைலில் எங்கெங்கே சர்வீஸ் சென்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு
ஏரியா அதாவது சர்வீஸ் சென்டர் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கரெக்டான செக் பண்ணிவிட்டு போக சொல்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நண்பர்கள் ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஆண்ட்ராய்டு 9 வந்து சர்வீஸ் சென்டரில் போட்டு கொடுத்ததா சொன்னாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னாக்கா அந்த மாதிரி வந்து போட மாட்டுறாங்க, ஆண்ட்ராய்டு 9க்கு டீக்ரேட் பண்ண மாட்டுறதா ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப கொண்டு போய் காமிச்சா ஒரு வேளை போகிறதுக்கான சான்சஸ் வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போகணும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து அவங்களோட வெப்சைட்டில் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி டால் ஃப்ரீ நம்பர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு உங்களுடைய ஓன் மதர் டங்கில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய குறைகளை நீங்கள் அங்கே சொன்னீங்கனாலும் ஸோ உங்களுடைய மொபைலில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து விவோ Z1x மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. விவோவில் எந்த மொபைலாக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் அபவுட் ஃபோன் இருக்கும். அது கீழே கஸ்டமர் சர்வீஸ்னு இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதில் உங்களுடைய சர்வீஸ் சென்டர் இருக்கும், வாரண்ட்டி இருக்கும். ஸோ வாரண்ட்டி நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டரை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு செலக்ட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா ஸோ உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிக்கும். ஸோ அதில் ஃபுல் அட்ரஸும் இருக்கும், வித்து மொபைல் நம்பர் இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ உங்களுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வித் டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலைன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா ஸோ அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்போ திருவண்ணாமலையில் எங்கே சென்டர் இருக்குது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் நம்பரும் கொடுத்துறாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸும் கொடுத்துறாங்க, 11 AM to 6:30 PM. ஸோ இந்த மாதிரி நியர்பை சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிங்க. பட் இப்போதைக்கு நிறையா சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.